விமானப்படை மூலம் நேரடி தாக்குதலை ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வந்த நிலையில ஈரான் வெறித்தனமா பதிலடி கொடுத்து வராங்க. இந்நிலையில தாக்குதல் வியூகத்தை மாற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் முடிவெடுக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இது தொடர்பான தகவல்களை ப்ளூம்பெர்க் வெளியிட்டு இருக்காங்க. ஈரானிய வான்பரப்புல அமெரிக்காவோட 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா தன்னோட வியூகத்தை மாற்றி இருக்குன்னு ப்ளூம்பெர்க் தெரிவிச்சிருக்காரு. இனி நேரடி விமான தாக்குதல்களை குறைச்சிக்கிட்டு நீண்ட தூரத்திலிருந்து இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை அதிக அளவுல பயன்படுத்த முடிவு பண்ணிருக்காங்களாம். இந்த ஏவுகணைகள் சுமார் 965 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இலக்குகளை துல்லியமா தாக்கும் திறன் கொண்டது. எதிர நாட்டு வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள்ள நுழையாம பாதுகாப்பான தூரத்திலிருந்து இதை ஏவ முடியும்னு சொல்றாங்க. சுமார் 1.5 மில்லியன் டாலர்கள் அமெரிக்கா இந்த போருக்கு தன்னோட உலகளாவிய ஆயுத இருப்பை பயன்படுத்தி வராங்களாம். போருக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட 2300 ஏவுகணைகள் இருந்துச்சாம். கடந்த 4 வாரங்கள் 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப 425 ஏவுகணைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. போர்ல தோல்வியை தழுவிக்கோ அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஈரானோட ஏவுகணை தாக்குதலால் ஜோர்டான்ல இருக்க அமெரிக்கா தளம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து தென்கொரியால இருந்த தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்காம். இது காரணமா இப்ப அமெரிக்கா தன்னோட வியூகத்தை மாற்றி இருக்காங்களாம்.